வாட்ஸ் அப் கைஸ், வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப் WB, நெட்ஃப்ளிக்ஸ், பேரமவுண்ட். இவனுங்க பிரச்சனை என்றைக்குமே ஓயாது போல். இப்போ ரேம்போக்காக கத்திஜாவும் கண்மணியும் அடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி WBக்காக நெட்ஃப்ளிக்ஸ், பேரமவுண்ட் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அண்ட் இந்த போட்டியில் யார் தான் வின் பண்ண போகிறா, அண்ட் இது யாருக்கு சாதகமாக அமைய போகுது, அண்ட் இதனால் சினிமா இண்டஸ்ட்ரி சேஞ்ச் ஆகுமா, தியேட்டர்ஸ்லாம் காலி ஆகுமா, அண்ட் பேரமவுண்ட் வச்சிருக்கனால மட்டும் தியேட்டர்ஸ் ரிலீஸ்லாம் நிறைய இருக்குமா அப்படின்றத ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அண்ட் இதுக்கு பிஹைண்ட் தட் ஒரு பாலிட்டிக்ஸும் நடந்துகிட்ருக்கு. அதுவும் என்னன்றது உப்பு புளி போட்டு நல்லா துளைக்கிடுவோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்டிங் வித் as you may all know, நெட்ஃப்ளிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நம்ம WBயை 82 பில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்க. அண்ட் இனி இந்த மெர்ஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக நடக்கலை. இனி அது ஒரு 1 இயர் இல்லை 1.5 இயர்ஸ் அது போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நிறையா பேமெண்ட்ஸ் இருக்குது, அண்ட் நிறையா ஃபார்ம்ஸ் அண்டு நிறையா அந்த ப்ராசஸ்லாம் உள்ளார போயிட்டுருக்கோம். அப்படின்றனால மினிமம் 1 to 1.5 இயர்ஸ் வரைக்கும் இது ஸ்பேன் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 82 பில்லியன் தவிர்த்து அவங்களோட டெப்ட்லேயும் பாதி ஷேர்ஸ் நாங்கள் பே பண்ணிக்கிறோம் அப்படின்றதையும் நெட்ஃப்ளிக்ஸ் சொல்லியிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதில் மெயினான விஷயம் என்னென்னா, எல்லாருமே பயப்படுறது தியேட்ரிக்கல் ரிலீஸ் ரொம்ப கம்மியாயிருமோ, எல்லாமே ஓடிடியில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகுமோ அப்படின்ற ஒரு தயக்கம் எல்லாத்துக்கிட்டேயுமே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறையா விஷயங்கள் இப்போ எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டியை நிறையா ப்ரமோட் பண்ணுறதா இருக்கட்டும் அப்படின்றத நெட்ஃப்ளிக்ஸ் யூசுவலாகவே நிறையவே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அது சரி தப்புன்றதை தாண்டி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறனால ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு அது ஒரு பயமாகவே இருக்குது. எங்கே டிசி கேரக்டர்ஸில் கை வச்சுருவாங்களோ, இல்லை நிறைய WB கிட்ட சூப்பர் கேரக்டர்ஸ்லாம் இருக்குது, சூப்பர் மூவிஸ்லாம் இருக்குது. இப்போதைக்கு அவங்க டிஜிட்டல் ரைட்ஸ் எதுவும் அக்வயர் பண்ணல. அதாவது CNN அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த டெலிவிஷன் ரைட்ஸை எதுவுமே அக்வயர் பண்ணல. இப்போதைக்கு மூவி ரைட்ஸ், அதாவது WB அனிமேஷன், WB கேம்ஸ் அண்ட் WB மூவிஸ் அந்த கேரக்டர்ஸ் மட்டும்தான் அக்வயர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் சைடில் மேஜர் ஒரு இஷ்யூவாக பார்க்கப்படுறது என்னென்னா, அவங்க 2 வீக்ஸ் மட்டும் தியேட்டரிக்கல் ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் டேரெக்டாக ஓடிடியில் அந்த படத்தையோ இல்லை அந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க ரிலீஸ் பண்ணுறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்ட் அவனுமே சரியான ஒரு மோனோபோலி கேங்காக மாறிட்டு தாங்க இருக்கிறான். இப்போ நம்ம டிஸ்னியை மோனோபோலின்றோம், டெஸ்லாவை மோனோபோலின்றோம். ஆனால் சைட்லேயே சீக்ரெட்டாக பில்ட் பண்ணிகிட்டு இருக்கான் நெட்ஃப்ளிக்ஸ். ஏன்னா இப்போ அவன்கிட்ட தான் ஒரு ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் ஒரு ஹோல் தியேட்ரிக்கல் இண்டஸ்ட்ரியவே காலி பண்ணுது. அப்படின்றப்ப நம்ம என்ன மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு இருக்கோன்னு பாருங்கள். ஏன்னா அவன் இப்போ சொல்கிறது தான் தியேட்ரிக்கல் அந்த ரிலீஸஸ் பொறுத்தே அவங்க இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் சொல்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா இப்போ அவன் 1 மந்த் ரிலீஸ், அதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸில் நான் ரிலீஸ் பண்ணிக்கிறேன், இல்லை ஸ்ட்ரீமிங் சர்வீஸில் ரிலீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலுமே கூட there will be a huge loss for theatres. நீங்கள் இதை குறித்து வச்சுக்கோங்க. உண்மையாலுமே இப்போலாம் தியேட்டர்ஸ் நிறைய பேர் பார்க்க வர்றத ஆடியன்ஸ் ரொம்ப கம்மியாயிட்டாங்க. பிகாஸ் ஆஃப் இந்த ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ் அண்ட் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் அவங்கக்கிட்ட அவங்கக்கிட்ட காசு கொடுத்து 2 வீக்ஸ்லேயே தியேட்ரிக்கல் ரிலீஸை கம்மி பண்ணிவிட்டு அண்ட் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இது மேஜர் இஷ்யூவான்னு கேட்டிங்கன்னா எஸ். ஏன்னா இதை நம்பி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் பர்சனலி நிறையா ரன் ஆகிட்டுருக்கு. நீங்கள் ஜஸ்ட் ஒரு படம் வருதுன்னா அந்த படம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட போயிட்டு அண்ட் நிறைய ப்ரொடியூசர்ஸ் அவங்க சைடில் இருந்து எனக்கு காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸாக தான் இருக்கும். ஆனால் அதை பற்றி எனக்கு டீட்டெயில்டாக தெரியாது. அண்டு அவங்க அந்த மாதிரி ஒரு ஹியூஜ் ஒரு ப்ராசஸ் உள்ளார போயிருக்கு. அண்ட் ஹியூஜ் கம்யூனிட்டி அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அப்படின்றப்ப கண்டிப்பாக நம்ம அந்த தியேட்ரிக்கல் ரிலீஸ் எல்லாருமே புஷ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதை ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் டோட்டலாக காலி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் WBயுமே இதுக்கு பெருசாக அவங்க எதுவும் ஸ்டெப் எடுத்து வச்ச மாதிரி தெரிலங்க. ஏன்னா இப்போ அவங்க நினச்சா சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி நாங்கள் தியேட்ரிக்கல் ரிலீஸ் மினிமம் 1 மந்த் இல்லை 3 மந்த்ஸ் கழித்து தான் நீங்கள் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் அவங்க சொல்லலை போல். ஏன்னா அதான் அவ்வளோ காசு வருது, 82 பில்லியனுங்க, சும்மா இல்லை. நீங்கள் ஃபுல்லாக அவன் அப்போ 400 பில்லியன் நெட்ஒர்த் வச்சுருக்கிற நெட்ஃப்ளிக்ஸ் 82 பில்லியன்லாம் சும்மா. அண்ட் இதுக்கு நடுவில் தான் குறுக்க இந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி பேரமவுண்ட் பிக்சர்ஸ் 108 பில்லியன் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக நீங்கள் இப்போ அதான் நெட்ஃப்ளிக்ஸ் பை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்களே, இப்போ இதுக்கு நடுவில் ஏன் பேரமவுண்ட் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது கரெக்டாக தப்பான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தப்பு தான் என்னைய கேட்டிங்கன்னா.
ஏன்னா இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஆல்ரெடி ஆஃபர்லாம் முடிஞ்சு அது வந்து அனௌன்ஸுமே பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கு நடுவுல வந்து நான் வந்து டைரக்ட்டா வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்கிட்டயே பேசிக்கிறேன் அப்படின்ற மாரி பேரமவுண்ட் பிக்சர்ஸ் வந்து அந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் ட்ரம்ப்போட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வச்சு அந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ டோட்டலி 108 பில்லியன் யப்பா! WBக்கு காசு கொட்டி கிடக்குங்க. உண்மையாலுமே ஏங்க இவ்ளோ காசு குடுத்து வாங்குற அளவுக்கு WB வந்து பெரிய கம்பெனி தான் நான் வந்து ஒத்துக்கிறேன். பட் ஆனா அத வந்து பேரமவுண்ட் பிக்சர்ஸால அத வந்து அஃபோர்டே பண்ண முடியாது. நீங்க வந்து எப்படி எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேரமவுண்ட் பிக்சர்ஸ் பல வருஷமா இருந்த கம்பெனி தான். தியேட்ரிக்கல் ரிலீஸ் நெறைய சூப்பர் சூப்பர் படங்கள்லாம் குடுத்த கம்பெனி தான். அயர்ன் மேன் அண்ட் மார்வெலே ஒரு டைம்ல வந்து பேரமவுண்ட் பிக்சர்ஸ் தான் வந்து மார்வெல் படத்தெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா அதுக்குன்னு வந்து இப்ப 108 பில்லியன் வந்து அஃபோர்ட் பண்ணி இந்த WBயோட ஹோல் இதையும் வாங்குறது வந்து விச் இஸ் நாட் த ஃபேர் திங் என்னைய கேட்டிங்கன்னா. ஏன்னா இப்போ அவங்க மொத்த தலையும் அடமானம் வச்சு தான் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணிகிட்ருக்காங்கன்னு தோணுது. ஏன்னா இவ்ளோ ரேஜ் எடுத்து இவ்ளோ கஷ்டப்பட்டு அந்த ஒரு விஷயத்த பண்ணணுமா? ஏன்னா அவங்க கிட்ட நெனச்சா பேரமவுண்ட் நெனச்சா அவங்கள சூப்பரான படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ WB கேரக்டர்ஸ் இல்லாமலேயே நெறைய பேரமவுண்ட் பிக்சர்ஸ் படங்கள்லாம் வச்சு சூப்பராகவே பண்ணலாம். அண்ட் வந்து ஏன் இந்த மாதிரி லூஸ்தனமாக பண்ணுறாங்கன்னு தான் தெரியல. ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வாங்கிட்டான் அப்படின்றது அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் அதையும் மீறி வந்து ட்ரம்ப்போட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு 108 பில்லியன் அதாவது இப்போ ட்ரம்ப்போட ஏதோ சம்திங் கீ கார்டு வந்து அவங்களும் பாதி ஷேர்ஸ் போட்டு அண்டு இந்த கொலாபரேட்டிவாக தான் வாங்கியிருக்காங்க. ஏன்னா பேரமவுண்ட்டால் முக்கால்வாசி முழுசாவே வாங்கவே முடியாது. அவன் பாதி தான் அஃபோர்ட் பண்ணவே முடியும். 82 பில்லியன்லேயே பாதி தான பார்த்துக்கோங்க. அப்போ 108 பில்லியன் குடுக்குறான்னா, அப்போ அவனுக்கு எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் வச்சிருக்கணும். அண்ட் வந்து பாதி உண்மையாலுமேங்க கம்பெனி வந்து அது திவாலாவறதுக்கும் நெறைய வாய்ப்பு இருக்கு. இன் கேஸ் ஆஃப் WBய வந்து பேரமவுண்ட் வந்து வாங்குனாங்க அப்படின்னா. அண்ட் இது வந்து நல்ல சாய்ஸான்னு கேட்டிங்கன்னா, என்னைய கேட்ட வரைக்கும் நோ. ஏன்னா அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணுற மாரி ஆயிரும். நீங்க வந்து எல்லா கேரக்டர்ஸும் வாங்கிரலாம். எல்லா கேரக்டர்ஸும் யூஸ் பண்ண முடியாது. நீங்க வந்து நெறைய கேரக்டர்ஸ் வந்து இப்போ படம் எடுக்கிறதா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் ஹெவி ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து தேவை. நீங்க சும்மா ஒரு படம் எடுக்கிறோமேன்னு சொல்லிட்டு ஒரு குப்பை படத்த எடுத்துகிட்டு வந்து குடுத்தோன்னா, ஆடியன்ஸ் வந்து அத பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடியுமே அது நெறையா நடந்திருக்கு. ஸோ அதுதான் வந்து பேரமவுண்ட் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய மேஜர் மைனஸா நான் வந்து பார்க்குறேன். அண்ட் வந்து மேஜர் ப்ளஸ்ஸா நான் வந்து பார்க்குறது என்னன்னா, பேரமவுண்ட் வந்து பல வருஷமா இருந்த கம்பெனி அண்ட் இண்டஸ்ட்ரியிலேயே ஊறி போனவங்க. அண்ட் அவங்க வந்து இந்த கம்பெனிய ஓன் பண்ணி நடத்துறதுன்றது வந்து விச் இஸ் வெரி ஈஸி. ஈஸியா வந்து புல் ஆஃப் பண்ணிறலாம். அண்ட் ஈஸியா மார்க்கெட்டிங் ரிலீஸும் வந்து தியேட்ரிக்கல் ரிலீஸுமே மினிமம் 1 1/2 மந்த்ஸ் கேரண்டீடா வந்து நம்ம அது வந்து ஓடும். ஏன்னா இப்போ WB வந்து மெர்ஜ் ஆயிருச்சு நெட்ஃப்ளிக்ஸ் கூட அப்படின்னா வந்து கன்ஃபார்ம் வந்து சொல்றேன். நெட்ஃப்ளிக்ஸ் வந்து மேக்ஸிமம் 3 வீக்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பா வந்து OTT தான். அது வந்து அடிச்சு வச்சுக்கோங்க. ஆனா ல இது கூட வந்து மெர்ஜ் ஆயிருந்துச்சுன்னா, பேரமவுண்ட் கூட இன் கேஸ் ஆஃப் வந்து எதனா கொலாபரேட்டிவ் அசெட்ஸ் மாரி போட்டிருந்தாங்கன்னா, அது வந்து தியேட்ரிக்கல் ரிலீஸ் சூப்பராவே வந்து பண்ணியிருப்பாங்க. பட் ஆனா அதில என்ன ஒரு இஷ்யூனா, அவனுங்கிட்ட படம் எடுக்கிறதுக்கு காசு இருக்காது. அதுதான் ஒரு பெரிய இஷ்யூ. பட் ஆனா என்னமோ பண்றாங்கங்க. என்னமோ உள்ளார பயங்கர பாலிடிக்ஸ் போயிட்டுருக்கு. அண்ட் வந்து இதுக்குள்ளார வந்து WB தான் வந்து ரொம்ப சூப்பரா நல்லா எ அவங்க எரியிற நெருப்புல வந்து WB தான் குளிர் காய்ஞ்சிட்டு இருக்காப்புல. ஸோ இவ்வளோ தான் கைஸ். நீங்க நினைக்கிறது வந்து என்ன அப்படின்றத கீழ கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் 2 பேர்கிட்டயுமே வந்து பாசிட்டிவ்ஸும் இருக்கு, நெகட்டிவ்ஸும் இருக்கு. WBனால வந்து எத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படின்றதே அவங்களுக்கு கன்ஃப்யூஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் குவாலிட்டியான ஃபிலிம்ஸ் குடுக்குறவங்க. பேரமவுண்ட் அதிக எ புரொடக்ஷன்ஸ் அண்ட் அதிக மார்க்கெட்டிங் அண்ட் அதிக தியேட்ரிக்கல் ரிலீஸஸ் வச்சிருக்கவங்க. ஸோ இதில நான் எதனா மாத்தி சொல்லியிருந்தாலோ, மறந்து சொல்லியிருந்தாலோ நீங்க வந்து கீழ கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் நானுமே வந்து மாத்திக்கிறேன். அண்ட் யா கைஸ் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. See you on the other one. Until then, this is Hats of signing off. Take care. Cheers. Bye.